கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தொடர் மழையால் 5000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத்குமாரிடம் கேட்கலாம். வினோத்குமார், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. அதாவது பார்த்தோம்னா சிதம்பரம் அருகே பார்த்தோம்னா தொடர் கனமழையின் காரணமாக 5000 ஏக்கர் பரப்பிலான சம்பா நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அதாவது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கணக்கரப்பட்டு, நற்கந்தங்குடி, குமாரமங்கலம், பசப்புத்தூர், நடராஜபுரம், உத்தம சோழமங்கலம், பிச்சாவரம், கீழ்பெரம்பை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பார்த்தோம்னால் சம்பா நெற்பயிர்கள் 5000 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த சம்பா பயிர்கள் பார்த்தோம்னா வெள்ள நீர் சூழ்ந்து தற்போது அழுகும் நிலையில் உள்ளது. அதாவது பார்த்தோம்னா டிட்வா புயலுக்கு முன்பாகவே பெய்த மழையில் ஏற்கனவே விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி இருந்தாலும் கடந்த சில தினங்களுக்கு அந்த டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட மழையின் காரணமாகவும் பார்த்தோம்னா தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாக விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் இதனால் பயிர்கள் அழுகும் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இது குறித்து விவசாயிகள் கூறுகையில் பார்த்தோம்னா கடந்த 15 நாட்களுக்கு மேலாக விளைநிலங்களை வெள்ள நீர் சூழ்ந்து நிற்பதால் நெற்பயிர்கள் அழுகும் நிலையில் உள்ளதாகவும், சிதம்பரம் மேற்கு பகுதியில் உள்ள வீராணம் ஏரியினுடைய வடிகாலாக இருக்கக்கூடிய வெள்ளையங்கால் ஓடை வழியாக தண்ணீர் பிச்சாவரம் உப்பநாட்டில் கலப்பதாகவும், இந்த உப்பநாட்டில் ஆகாய தாமரைகள் அதிக அளவு படர்ந்து இருப்பதால் வெள்ள நீர் வெளியேற முடியாமல் விளைநிலங்களுக்குள்ளே புகுந்துள்ளதாகவும், பிச்சாவரம் உப்பநாட்டில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றினால் மட்டுமே இது போன்ற விளைநிலங்களில் தண்ணீர் தேங்காமல் இருக்கும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக தமிழக அரசும் வேளாண்மை துறையும் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதாவது பார்த்தோம்னா ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதால் செலவு செய்த முழு தொகையும் கிடைக்கும் அளவுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அதே போல் பார்த்தோம்னால் அந்த உப்பநாட்டில் உள்ள ஆகாய தாமரைகளை போர்க்கால அடிப்படையில் அகற்றி தொடர்ந்து விளைநிலங்களில் தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். அபிராமி, விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.